வணக்கம் நண்பர்களே. 2026 பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள். 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்தினுடைய முதற் பகுதிகள் பெரும்பாலும் இந்த கூட்டு கிரக அமைப்புகளில் தான் செயல்பட்டு வரும். ஸோ அப்படி போன ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் இன்னும் ஸ்ட்ராங்காகவே செயல்பட்டு வரும். அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த கிரகங்கள் எல்லாமே ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும். பொதுவாகவே இந்த கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறது எப்போதுமே அது முழுவதுமாக நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது, முழுவதுமாக கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அச்சுறுத்தல் மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளை இது ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த நிலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. அதுலேயும் கும்பராசியில் ராகுவோடு சேர்ந்து இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால இது இவ்வளவுதான் அப்படின்னு அளவு வைக்கவோ கணக்கு வைக்கவோலாம் முடியாது. அபரிவிதமாக செயல்படக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். பொதுவான வகையில் இது பாசிட்டிவான விஷயங்களும் சரி, நெகட்டிவான விஷயங்களும் சரி அபரிவிதமாக செயல்படும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் கேள்விப்படலாம். ஒரு சைடில் நிறைய பாசிட்டிவான உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள், கலகலப்பான விஷயங்கள் இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய விஷயங்களும், வருத்தப்படக்கூடிய விஷயங்களும், அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே கொஞ்சம் மனம் அலைப்பாயக்கூடிய தன்மை தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. கண் போன போக்கில் கால் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கண்ட்ரோலை இழந்து செயல்படக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே உற்சாகத்தோடு அதை செயல்படுத்துவாங்க. அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மக்கள் நிதானத்தோடு செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இயற்கை நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் நிலம் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளாக இருக்கும். எங்கேயாவது சூறாவளி காற்றால் பாதிப்புகள், நிலச்சரிவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். பொதுவாக இந்த மாதம் காற்று மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உள்ளாகும். ஸோ இதெல்லாம் இந்த மாதத்தினுடைய பொதுவான விஷயங்கள். இன்னும் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு செல்வாங்க. உடன் கூட்டு கிரக சேர்க்கையும் இருக்கும். ராசியில் கேதுவுடைய சேர்க்கை இருக்குது. பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சமீப காலமாக எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்குமாறாக தான் போய்கிட்டு இருக்கும். அது இந்த அஷ்டமச்சனி ஆரம்பித்ததுலேருந்து பெரும்பாலான சிம்மராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயங்களால் ரொம்பவுமே ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருப்பாங்க. என்ன தான் பார்த்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாலும் பெருசாக எதுவும் கை கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தமும் ஏக்கமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரியான கூட்டு கிரக நிலைகள் வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள், பிரச்சனைகள் இன்னும் அதிக அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். இப்போது சமீப காலமாக சிம்மராசிக்காரங்களோட நிலை கிட்டத்தட்ட அப்படித்தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா அப்படித்தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா மற்றவங்க வகையில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் அதிகமாகும். பெரும்பாலும் மற்றவங்க உங்களை டாமினேட் பண்ணத்தான் செய்வாங்க. ஆனால் அதே போல் உங்களுக்கும் மற்றவங்க தேவை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால் யாரோ ஒருத்தரை தேடி போக வேண்டிய சூழ்நிலை அல்லது மற்றவங்களுக்கு அனுசரித்து போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ராசிநாதன் 6-7 இருக்கிறதுனால அது எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி செய்து கொள்ளவும் செய்வீங்க. பட் இருந்தாலுமே இந்த அஷ்டமச்சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறதுனால உங்களுடைய கருத்துக்களுக்கு அங்கே மதிப்பு இருக்காது. என்ன தான் நல்லதையே சொன்னாலும் அதை மற்றவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மற்றவங்க பேசுகிறது தான் சரிங்கம்மா, மற்றவங்க சொல்கிறது மட்டும் தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். வெளியிலையும் சரி, குடும்ப உறவுகளுக்குள்ளும் சரி இது அதிகமாகவே போகும். அதுலேயும் இப்போ இந்த கூட்டு கிரக நிலைகளும் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் இந்த மாதம் இன்னும் கூடுதலாகவே இருக்கும். எல்லாத்தையுமே கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. அதே நேரம் இந்த கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறது முழுக்க நெகட்டிவாக மட்டும் செயல்பட போகிறதும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு சில நல்ல விஷயங்களையும் கொண்டு சேர்க்கும். நாட்களாக வெளி இடத்துல ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அது கைக்கு சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வேலை உத்தியோகமாக சில முன்னேற்றம் தரக்கூடிய நிலைகள் இருக்கும். உங்களுக்கு
நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ரொம்ப கஷ்டமான நேரத்துலையும் உங்களுக்கு ஆறுதலாகவும் சிலர் இருக்காங்க அப்படிங்கிறத புரிய வைக்கும். ஸோ இப்படி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான விஷயங்களில் மற்றவங்க மூலமாக நன்மை தரக்கூடிய நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் சிம்ம ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பட் அதே நேரம் ஒரு சிலர் உங்களுக்காக ஆதரவு கரம் நீட்டவும் செய்வாங்க. அவங்கள அனுசரித்து போய்க்கலாம். அது உங்களுக்கு சிறப்பான உறுதுணையாகவும் மாறும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமான நிலைகள் இருக்குது. சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் மற்றவங்க தேவையிலிருந்து செயல்பட்டு வருவாங்க. எல்லாருடைய தேவைகளும் முடிஞ்ச அளவுக்கு பூர்த்தி செய்ய முற்படுவாங்க. சிரமம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை நம்பி வந்திருக்காங்க, நம்மளை நம்பி கேட்குறாங்க, செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு தானாகவே உருவாகும். இந்த விஷயங்கள் தொழில் வேலை உத்தியோகமாக ஒரு நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் அதில் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களையும் பார்க்கலாம். வேலை மாற்றம் தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. இந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான நிலைகள் உண்டு. பட் அதே நேரம் கொஞ்சம் கான்சியஸாகவும் இருங்க. முழுவதுமாக எதையும் நம்ப வேண்டாம். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அஷ்டமச்சினி ஆரம்பிச்சதுலேருந்தே இந்த சிம்மராசிக்காரங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது இந்த காசு பண விஷயங்கள் எவ்வளோ வந்தாலும் பத்தில் அப்படிங்கிற ஒரு குறை இருந்துக்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அந்த காசு பணங்கள் இருந்தாலும் பிரச்சனை தான், இல்லைனாலும் பிரச்சனை தான் அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு வரும். ஸோ இந்த மாதம் அப்படித்தான். பொருளாதார நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்களை கொடுப்பதாலும் சரி வாங்குவதாலும் சரி கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் இருந்தாலும் கூட சமாளிக்கக்கூடிய நிலைகளும் இருக்குது. ஸோ பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இருக்காது. ஓரளவுக்கு எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்களும் அப்படி தான் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஏட்டி போட்டியாக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கவும் முடியாது. சில நேரங்களில் மற்றவங்களும் சரியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம்லாம் இது உங்களுக்கு. ஸோ குடும்ப உறவுகளை சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து கொஞ்சம் அனுசரித்து போயிட்டிங்கன்னா சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்களாகட்டும் உடன்பிறப்புகளாகட்டும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் எல்லாமே இது இப்படித்தான் இருக்குது. கணவன் மனைவி உறவுகளில் குறிப்பாக இந்த மாதம் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் அதிகமாக தான் இருக்கும். வாழ்க்கை துணை எல்லா விஷயங்களையுமே உங்களை டாமினேட் பண்ணத்தான் நினைப்பாங்க. பட் உண்மையை சொன்னால் நேரடியாக அப்படி இருக்காது. உங்களுக்கு ஒரு சைடில் எப்படியெல்லாம் வாழ்க்கையை கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்துட்ருக்குதோ அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வேறு சில விஷயங்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். இதை பரஸ்பரமாக உணர முடியாமல் கொஞ்சம் தத்தளிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஸோ இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அதனால் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. இப்படி பண்ணிட்டாலே கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிற இப்போது நல்ல சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சியின் அடிப்படை நற்பலன்களை பார்ப்பாங்க. மாணவர்கள் வெளி இடங்களில் அல்லது கூட பழகிறவங்க கிட்ட சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கங்க. மற்றபடி கல்வி வித்தைகளில் சாதகமான நிலைகள் என்பது உண்டு. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பெரும்பாலும் வழக்கமான அமைப்புகள் தான். பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமல் தான் இருப்பாங்க. நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்க. அந்த நிலைகள் அப்படியே பார்த்துக்கங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நாட்பட்ட மருந்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க வயதில் முதிர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ராசியில் கேதுவும் அஷ்டமச்சனியும் நடக்கிறதுனால இயல்பாகவே இது உடல்நலத்தில் கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகளை அவாய்ட் பண்ணிடுங்க. குறிப்பாக மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் சந்திராஷ்டம தினங்களில் கொஞ்சம் தேவையில்லாத சிக்கல்களை அதிகம் ஏற்படுத்தும். மொத்தத்தில் இந்த மாதம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் தான் இருந்தாலுமே மற்றவங்களை அனுசரித்து போவதன் மூலமாக ஆதாயங்களையும் பார்க்கக்கூடிய நிலைகள் இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.